எஸ்எஸ் நியூஸ் சேனலில் ஒளிபரப்பாகும் பிரபலங்களின் பேட்டி, அதில் அவர்கள் வெளிப்படுத்தும் கருத்துக்கள் அனைத்திற்கும் அவர்களே பொறுப்பு. அதற்கும் எஸ்எஸ் நியூஸ் நிறுவனத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. பிரசவத்திலெல்லாம் தலைதான் முதலில் வரும் என தாய்மார்கள் சொல்லுவார். திமுக ஆட்சியிலே கைதான் முதலில் வந்தது, காசு தந்தால் மிச்சம் வந்தது. ஒரு அமைச்சராக இருக்கிறவர் வழக்கு நடக்கிறது, சிறையிலே இருக்கிறார். சிறையிலே இருந்து கொண்டு அமைச்சராக தொடருகிறார். இது திராவிட சித்தாந்தத்துக்கு ஏற்றது தானா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை எதிரியாரு? பாஜக. அறிவித்து விட்டோம். யாராவது அறிவிச்சாங்களா? ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலையே சார் விஜய் அவர்கள். எந்த ஒரு விவகாரத்திலையும் எதிர்ப்பு தெரிவிக்கலையே. எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் வினோத் பச்சையப்பன். இன்று நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முன்னாள் அமைச்சர் தாவைக்கவுடைய முதன்மை செய்தி தொடர்பாளர் திரு வைகை செல்வன் அவர்கள். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ அதிமுகவுடைய எதிர்காலம் என்ன சார்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்காலம் கேள்விக்குறிதான். அதன் தேவை முடிந்து விட்டது. உங்கள் தேவை இருக்கிறவரை உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப் இல்லை, நிச்சயமா இல்லை. ஒரு மக்கள் சக்தி மிக்க ஒரு தலைவர் இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்தால் 2 நாள் காத்திருந்தாங்க. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வந்தால் 1,00,000 பேர் இயல்பாக திரண்டார்கள். இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் வருகிறார் என்று சொன்னால் கட்டுக்கடங்காத கூட்டம் அவரை பார்ப்பதற்கு வருகிறது. அதான் மக்கள் தலைவர். ஒரு கொள்கை அளவில், லட்சிய அளவில், கோட்பாட்டளவில், ஒரு சித்தாந்தத்தின் அளவில் ஒரு மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர்களாக ஒரு உருவாக வேண்டும். ஒரு அறிவார்ந்த தளத்திலே இருந்து செயல்பட்டு ஒரு தலைவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். சினிமா கவர்ச்சி என்பதோடு மாத்திரமல்ல, மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக ஒருவர் உருவாக வேண்டாமா? அப்படி ஒரு தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை. ஒரு சாதாரண எளியவன் ஒரு தலைவராக வர முடியும் என்று நிரூபித்தது அதிமுக. மாற்று கருத்து இல்லை. ஒரு கிளைக்கழக செயலாளர், ஒரு தலைவர், பொதுச் செயலாளர், ஒரு முதலமைச்சர் என்கிற அடையாளத்தை நீங்கள் அப்படி முதலமைச்சரான போது எவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள்? 135 பேர். எவ்வளவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள்? 40-50 பேர், ராஜ்யசபாவையும் சேர்த்து. எங்கே போனார்கள் இப்போது? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் இல்லையே. மக்களவை, மாநிலங்களவையில், ராஜ்யசபாவில் 3-4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேரை நீங்கள் அனுப்புறதுக்கு என்னெல்லாம் பண்ணுங்க? ஒருவேளை தாவைக்கவோட கூட்டணி அமைச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? வெற்றி பெற்றிருக்கோம். அதில் மாற்று கருத்து இல்லை. யார் முதல்வர் ஆகியிருப்பா? அது அப்போ கூட்டணி அமைக்கிற போது என்ன உடன்படிக்கை ஏற்படுகிறதோ அதுதான். ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்ததுன்னு சொன்னாங்களே சார். அது நடந்தது. அது காலம் அனுமதிக்கவில்லை. இபிஎஸ் ஒத்துக்கலையா? இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி நடத்தி பார்த்தார், பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தார். 30 இடம் 40 இடம் என்று சொல்லி பார்த்தார். முதலமைச்சராக வர வேண்டியவரை 30 இடங்கள் தந்து சுருக்கி விட முடியுமா? ஒரு கடலை ஒரு சிமுலுக்குள் அடைக்கி வைக்க முடியுமா? ஒரு காற்றை கொண்டு ஒரு சின்ன பாக்ஸில் பெட்டியில் அடைத்து வைத்து விட முடியுமா? காலம் அதை தீர்மானிக்கிறது. சின்ன காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரையை காலம் அண்ணா என்று தீர்மானித்தது. மருதூர் கோபாலமேடன் ராமச்சந்திரனை காலம் எம்ஜிஆர் என்று தீர்மானித்தது. ஜெயலலிதா ஜெயராம் அவர்களை காலம் அம்மா என்று தீர்மானித்தது. காலம் ஒரு தலைவர்களை உருவாக்குகிறது. நானும் நீங்களும் வழிமொழிகளாமே தவிர முன்மொழிவது காலம்தான். அதை போல இன்று சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த மக்களை ஈர்க்கக்கூடிய, எல்லோருக்கும் நடுநிலையாக பணியாற்றக்கூடிய திரு சந்திரசேகர் ஜோசப் விஜயை காலம் முன்மொழிந்திருக்கிறது. ஆக முன்மொழிந்திருக்கிற தலைவரை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அவர் மிகச் சரியாக செயல்பட்டு மக்களை நேசித்து மக்களிடத்தில் அன்பை பாராட்டி அவருடைய கண்ணீரை துடைக்கின்ற விரடாக இருந்து அவருடைய துயரங்களுக்கு ஆறுதலாக தேர்தலாக இருப்பார் என்று சொன்னால் அவர் தொடர்ந்து அவர்தான் முதலமைச்சர். சார், விஜய் அவர்களுடைய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. போதைப் பொருள் புழக்கம் நிறைய நடக்குது, அதனால மாணவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இல்லை, நீங்கள் அப்போது இந்த சட்டம் ஒழுங்கு சரிவு என்பது கொலைகள் எல்லாம் எண்ணிக்கை குறைந்திருக்காது. போதை பொருள் எல்லா ஊர்லேயும் கிடைச்சிடுங்க. கடந்த ஆட்சியோட நீட்சியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்களே சார். எங்கு பார்த்தாலும் மெத்தப்பட்டமே கஞ்சா. ஒரு கிராமத்தில் போய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் போதையை ஒழிச்சிருவோம், 100 நாள் வேலையை 150 நாளாக ஆக்கிடுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த 2 விஷயத்துக்கு தான் கிராம மக்கள் கைதட்டுவாங்க. வேறு எல்லா விஷயமும் அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. போதை அதை ஒழுங்கியா, எங்கள் பிள்ளைங்களாம் கெட்டு போச்சியா அப்படின்னு அது படிப்படியாக முடக்கப்பட்டு விட்டது.
பள்ளி கல்லூரி அளவில் நிறைய புழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய இடத்துல இருந்தது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. கோவையில் ஒரு மாணவர் கொல்லப்பட்டிருக்காரு. அதனுடைய வேகம் குறையணுமா இல்லையா? உங்களுக்கு வந்து ஒரு சைக்கிள் 48 நாள் ஒரு மண்டலம் அப்படின்றாங்க. 48 நாள் ஒரு மண்டலம் சாப்பிட்டா தான் அந்த நோய் குணம் குறையுதுன்றாங்க. அதுபோல் ஒரு செயல் செய்வதற்கு கால அவகாசம் வேணும். அது பாதியாக குறைஞ்சிருச்சு, முக்கால்வாசி குறைஞ்சிருச்சு. அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கலாம். அதை முழுமையாக இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போக போக கட்டுப்பாட்டுக்குள் வரும். சார், இப்போ லஞ்சம்லாம் வந்து கடந்த ஆட்சியில் அதிகமாக இருந்தது. தாவேக்கா வந்த பிறகு லஞ்சமே வாங்குறதில்ல, அதிகாரிகள் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சிஎம்டிஏ தரப்பில் உடனடியாக டிரான்ஸ்பரண்ட்டாக சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ரூவல்லாம் இமிடியேட்டாக கிடைக்குது. 100% நல்லது தானே அது. இதெல்லாம் உண்மையா? பெரிய விஷயம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஒரு கவிதை ஒன்று சொல்கிறேன். பஞ்சசீல கொள்கை பழகி வந்த நம் தேசம் லஞ்சசீல கொள்கை நடத்துவதை என்ன சொல்ல? கல்விக்கு லஞ்சம், கல்யாண லஞ்சம், வேலைக்கு லஞ்சம், அந்த விவரஞ்சொல்ல லஞ்சம். இப்படியே போனால் என்னவாகும் எதிர்காலம்? கோப்புகளில் நாடாவும் கொடுக்காமல் அவிழ்வதில்லை. அப்படி அவிழ்கின்ற கோப்புகள் நத்தைகள் நத்தைகள் நத்தைகள். சில்லறை சத்தம் மட்டும் செவியில் விழுந்தால் நத்தையின் கூட்டை விட்டு நறுக்கென்று முன்னேறும் முன்னேறும் முன்னேறும். பிரசவத்திலெல்லாம் தலைதான் முதலில் வரும் என தாய்மார்கள் சொல்லுவார்கள். திமுக ஆட்சியிலே கைதான் முதலில் வந்தது, காசு தந்தால் மிச்சம் வந்தது. எவ்வளோ பெரிய லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார்கள், லஞ்சம் கொடுத்தேன் விடுதலை செய்தார்கள். எல்லா இடங்களிலும் லஞ்சம். மக்கள் அருவருப்படைந்து விட்டார்கள். ஒரு அமைச்சராக இருக்கிறவர் வழக்கு நடக்கிறது, சிறையிலே இருக்கிறார், சிறையிலே இருந்து கொண்டு அமைச்சராக தொடர்கிறார். இது திராவிட சித்தாந்தத்துக்கு ஏற்றது தானா? இதைத்தான் உச்சநீதிமன்றம் அவர் இருக்கவே கூடாதுன்றதுக்கு பிறகு அவரை அப்புறப்படுத்தியது. முன்னாள் அமைச்சர் இருக்கிற துறையின் அமைச்சருக்கு அவர்தான் வழிகாட்டுகிறார். துறை அமைச்சரை போய் சந்தித்தால் எனக்கு ஒன்றும் பவர் இல்லை, நான் பேருக்கு தான் அமைச்சர், நீங்கள் அவர் தான் உண்மையான அமைச்சர், அவரை போய் பாருங்கன்றாங்க. இதெல்லாம் திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தால் லஞ்ச லாவண்யம். ஆன்லைனில் இப்போ வந்து சிபிஎஸ்சி ரெகக்னைசன், என்ஓசி, எங்கே பார்த்தாலும் வந்து நீங்கள் சிஎம்டியில் போனால் உடனடியாக அப்ரூவல். இதையெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றம். சிட்டா பட்டா அடங்கல் என்று கேட்டால் உடனடியாக தருகிறாங்க. பட்டா வேணால் 21 நாளில் வீட்டை தேடி வந்துடும். பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்சலாவண்யம் இல்லை. இதையெல்லாம் பெரிய மாற்றம். நீண்ட நெடிய காலமாக புறையோடி போயிருந்தது, நீ கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். கால அவகாசம் வேணும். ஊறி போயிடுச்சு. இதை போக்குவதற்கு கால அவகாசம் வேணும். இப்போ வந்து ஏறக்குறைய பாதிக்கு மேலே குறைஞ்சிருச்சு. 60% குறைஞ்சிருச்சு. 60-70%, 30% அங்கொன்று இங்கொன்று இருக்கும். அதையும் படிப்படியாக போயிடும். சார், திமுக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. என்னன்னா, பாஜகவோட வந்து கூட்டணி வைக்கிறதுக்கான முயற்சிகளில் வந்து தாவேக்கா மறைமுகமாக ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க ஈடுபட்டு? ஆனா தாவேக்கா தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, திமுக தான் கூட்டணி வைக்க ட்ரை பண்றாங்க. அதில் மாற்றமே இல்லை. எப்படி நாங்கள் காங்கிரஸோட கூட்டணி இருக்கோம்? தீவிர எதிர்ப்பு இல்லையே சார், பாஜகவை எதிர்க்கிறதே இல்லையே. கொள்கை எதிரி யாரு? தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை எதிரி யாரு? பாஜக. அறிவித்து விட்டோம். யாராவது அறிவிச்சாங்களா? ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலையே சார் விஜய் அவர்கள். எந்த ஒரு விவகாரத்திலையும் எதிர்ப்பு தெரிவிக்கலையே. எல்லா இடத்துக்கும் போய் முட்டி மோதி தலையில் ரத்தம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. எங்கள் கொள்கை எதிரி பாஜக வெளிப்படுத்தி விட்டது தவேகா. அவருடைய அறிக்கைகள்ல பாஜகன்ற ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. எப்ப பாரு இதவே சொல்லிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாதுங்க. வாக்கு அரசியலுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய நாடகத்தை போல நாங்கள் நாடகம் நடத்துவதற்கு தயாராக இல்லை. இன்னைக்கு திமுக பாஜகவோட எதிர்க்கும், ஆனா உள்ள ரகசிய உறவு. பாஜகவோட ப்ராக்ஸி ஆட்சி தான் தாவேக்கான்னு சொல்றாங்க. அது எப்படி சொல்ல முடியும்? திமுக தான் சொல்றாங்க. அபாண்டமான போலி. பாஜகவுடைய அடிமை அண்ணா திமுகன்னு சொல்லிட்டு இருந்த கட்சி தானே இன்னைக்கு அந்த இடத்துல தாவேக்கா இருக்குன்னு சொல்றாங்க. அதே அண்ணா திமுகவோட கூட்டணி அவங்கள முதலமைச்சர் ஆக்கிடலாம் அப்படின்னு சொன்னவர்கள் தானே இவர்கள். ஐயுஎம்எல் தலைவர் என்ன சொன்னார்? திரு பேராசிரியர் காதர் மொய்தீன் என்னை கூப்பிட்டாரு. திரு ஸ்டாலின் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கலாம் இருக்கோம், நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னாரு. அதை எப்படி மக்கள் ஏற்றுக்குருவாங்களான்னு கேட்டேன். சரி யோசனை பண்ணி சொல்கிறேன்னு வந்துட்டேன். மறுநாள் வந்தேன். திரு தொல் திருமாவை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னு சொன்னார். அவர் எம்எல்ஏவே இல்லையே அப்படின்னு சொன்னேன். இல்லை ஒரு தொகுதியில் 6 மாதத்துக்குள்ளே நிறுத்தி வெற்றி பெற வைக்கலான்னு சொன்னார்னு சொன்னீங்க. இதெல்லாம் உங்கள் கருத்து தானே? இதை மாற்ற முடியுமா?
நீங்கள் இப்படி 2 அடிமை கட்சியின் அதிமுகவுடைய நீங்கள் கூட்டணி உடன்பாடை ஏற்படுத்துவதற்கு ரகசிய ஏற்பாடை செய்தீர்கள். இது திமுகவுடைய கோயபிள்ஸ் பிரச்சாரம். பாஜகவோடு போயிருச்சாங்க, பாஜகவை மோதல் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் கிடையாது. தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் வெற்றியை அடைந்திருக்கிறது. அறுதி பெரும்பான்மை பெறவில்லை என்று சொன்னால் கூட கிடைக்காத எண்ணிக்கை கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு 47, உங்களுக்கு 57 தானே, ரெண்டையும் கூட்டினா 104 தானே. 107 இடங்களில் வெற்றி, 108 இடங்கள், ஒரு இடம் 2 இடம் ஒரு ராஜினாமா பண்ணிட்டோம், 107 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கோம் இல்லையா? இதுதானே வெற்றி சரித்திரம், இதான மக்களுடைய தீர்ப்பு. உங்களுக்கு பெரும்பான்மை கொடுக்கவில்லை அப்படின்னா உங்களுக்கு அது கூட கொடுக்கலையே, அதுதானே முக்கியம். அதிமுக 101 தொகுதிகளில் 3வது இடம், 18 தொகுதிகளில் டெபாசிட் போயிடுச்சு. திமுக எல்லாம் இப்போ பல அமைச்சர்கள் தோல்வி, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோல்வி, கட்சியினுடைய தலைவர் கொளத்தூர் தொகுதியில் தோல்வி. எங்கே போய் இதை போய் சொல்ல போகிறீங்க? உங்கள் அமைச்சரவை சகாக்கள் பல இடங்களில் தோல்வி முகத்தை சந்தித்தார்கள். அப்போ நீங்கள் ஆட்சி நிர்வாகம் நடத்தியது இதுதானா லட்சணமா? மக்கள் கேட்பார்களா இல்லையா? ஆகவே இதையெல்லாம் விடுத்து வெறுமனே பாஜக வெர்சஸ் திவிக வெர்சஸ் டிஎம்கே இப்படியெல்லாம் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை எத்தனை நாள் செய்து கொண்டு இருப்பார்கள்? இந்த இளைஞர்கள் மெமரி வெரி ஷார்ப், மிக அற்புதமாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மிக யார் சரியான ஆட்சி, யார் தவறான ஆட்சி என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள். அவர்கள் தீர்மானித்த இடம்தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய்க்கு அந்த இடத்தை தந்திருக்கிறார்கள். ஆகவே இன்னும் கொஞ்சம் காலம் பொறுக்க வேண்டும். பொறுத்ததற்கு பிறகுதான் நல்லது நடக்கும். ரீல்ஸ் மூலமாக தான் தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுன்னு சொல்கிறாங்க. அதே ரீல்ஸ் மூலமாக தான் இப்போ விஜய் அவர்களை பிரதமராக முயற்சி செய்கிறாங்க, முன்னிலைப்படுத்த. அதாவது பேச்சாலே ஆட்சிக்கு வந்தது திமுக. நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? பேசியே ஆட்சியை பிடிச்சாங்க. அப்போ அப்படி சொன்னாங்களா இல்லையா? ஒரு காலத்தில் காமராஜ் ஆட்சி காலத்தில் இருக்கிற போது, பெருந்தலைவர் இருக்கிற போது அவங்கெல்லாம் பேச மாட்டாங்க, இவங்க பேசிட்டாங்க, பேசியே ஆட்சிக்கு பிடிச்சிட்டாயா, பேசியே ஆட்சியை பிடிச்சிட்டாயா அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு இப்போ ரீல்ஸ், இப்போ காலம் மாறுது, அதே தளம்தான். இப்போ பேசி ஆட்சியை பிடிச்சாங்க. ரீல்ஸ் எல்லாரும் இப்போ யூடியூப் சேனல், யூடியூப் இல்லாதவங்க யாரும் கிடையாது. செல்ஃபோன், ஒரு செல் உயிரின்னு நம்ம வகுப்பில் பாடம் நடத்தியிருப்பாங்க, கிலோமிடோமினாஸ்ன்னு. பல செல் உயிரிம்பாங்க. செல் இல்லாமல் கூட உடம்பு இருந்துடலாம் போருக்கு, செல்ஃபோன் இல்லாமல் யாரும் இருக்க முடியல. எல்லா நேரங்கள்லையும் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. யூடியூப் சேனல், டிவி பார்க்குறது கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. டிஜிட்டல் மீடியா அவ்வளோ பவர்ஃபுல் ஆயுதமாக இருக்கிறது. ஆக அதன் மூலமாக பரவுகிறது. யார் எந்த இடத்துல போய் நீங்கள் கூட்டம், எந்த இடத்துல இப்போ இங்கே இருக்குது டி நகர் பகுதின்னு வச்சுங்களேன், டி நகரில் எந்த இடத்துல பொதுக்கூட்டம் போட்டால் கூட்டம் கூடுங்கிறத வச்சு தானே போடுவாங்க. மார்க்கெட் பகுதியில் போடுங்க, அப்படி கூட்டம் வரும். அது மாதிரி தான் எந்த இடத்துல நம்ம சொன்னோம்னா நம்ம கருத்து போகுமோ அந்த தளம் தான் ரீல்ஸ் தளம். அதை தான் அறுவடை பண்ணி வந்துருக்காங்க. நீங்களும் போடுங்க, எல்லாரும் போடலாம். உங்களுக்கு வாய்ப்பு, நீங்கள் ரீல்ஸ் போட்டால் யாரை பார்க்க மாட்டேன்றாங்களா? கிராமப்புற பகுதிகளில் தாவேக்காவோட தாக்கம் இல்லைன்னு சொல்கிறாங்களே. வெற்றி எப்படி கிடைச்சது? கிராமப்புறங்களில் வெற்றி பெற்றிருக்கோம்ல. இன்ஸ்டாகிராம் தாக்கம் எங்கே இருக்கோ அங்கே தான் தாவேக்கா ஜெயிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லா இடங்களிலும், பல இடங்களில் பிரச்சாரத்துக்கு போக முடியல, பல இடங்களில் அனுமதி கொடுக்கல, பல இடங்களில் அனுமதி கொடுத்து சிக்கலை மாட்டி வரலான்னு திட்டம் வேறு தீட்டினாங்க. இதையெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சு தான் அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தோம். எந்த தேர்தலில் சாரசாரையான கூட்டம், மக்கள் வெள்ளம், திருவிழா மாதிரி இறங்கி ஓட்டு போட்டது எந்த காலகட்டத்தில்? அப்பயே நீங்கள் முடிவு பண்ண வேண்டாமா? ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக. நான் எனக்கு என்னுடைய நண்பர் திரு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தார், அவர் பேர் சொல்ல வேண்டாம். அவர் சொன்னார் 10 மணி வரைக்கும் ஓட்டு போட்டாங்க வைகை செல்வன். அப்படியா? 5 மணி 6 மணிக்கு முடிஞ்சிருச்சு, வந்தவங்களும் டோக்கன் கொடுத்து நிற்க வச்சு 10 மணி வரைக்கும் ஓட்டு போட்டாங்க. சாரசாரியாக வந்தாங்க, ட்ரெயினில் வந்தாங்க, பஸ் பிடிச்சி வந்தாங்க. நாங்கள் தான் ஆட்சியினர். இல்லை சார், நீங்கள் இல்லை பிரதர், ஆட்சிக்கு வர முடியாதுன்னு நான் சொன்னேன். என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு. எப்போ ஒருத்தர் கூட்டமாக சாரசாரையாக ஒரு பெரிய அளவில் மாசாக ஓட்டு போடுறாங்களோ நீங்கள் வர வேணான்றதுக்கு முடிவு எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்படின்னு அப்படித்தானே நடந்துச்சு. நீ வேணா, அவர் வேணா, விசில் வரட்டும், விஜய் வரட்டும், அவர் அப்படின்னு தானே இன்றைக்கி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். இதான வெற்றி சரித்திரம்.
2029 விஜய் அவர்கள் பிரதமராக வாய்ப்பு இருக்கா? தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் பிரதமராக வருவார்னு ஆதவ் அவர்கள் சொல்றாரு. நிச்சயமாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வருகிற போது கூட நான் கூட ஒரு புத்தகம் எழுதினேன், வடக்கை வெல்லும் தெற்குன்னு. விஜய்க்கு வாய்ப்பு இருக்கா? 95 எழுதினேன். அவர்கள் அந்த வாய்ப்பை அவர்கள் பெற முடியவில்லை. நிச்சயமாக இவருக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, கேரளாவிலே எந்த நடிகரின் பின்னால் போக மாட்டார்கள். கேரளா அரசியல் வேறு, திரைத்துறை வேறு. திரைப்படத்தில் பார்த்த நடிகர்களை அந்த சினிமா தேட்டரோடு விட்டுட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க. கேரளாவிலே திரு விஜய்க்கு ஆதரவு இருக்கிறது, ஆந்திராவிலே விஜய்க்கு ஆதரவு இருக்கிறது, தெலுங்கானாவிலே ஆதரவு இருக்கிறது, கர்நாடகாவிலே ஆதரவு இருக்கிறது, மகாராஷ்டிராவிலே ஆதரவு இருக்கிறது. எங்கள் ஊருக்கு அவரை அழைத்து வாருங்கள் என்று பீகாரிலே சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு மாற்றம். காலம் வருகிற போது அது நடக்கும். இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறார். இந்த பொறுப்பை, மக்கள் தந்திருக்கிற இந்த மகத்தான வாய்ப்பை மிக சரியான முறையில் அவர் பயன்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்று எங்களை போன்றவர்கள் நாங்கள் அவரிடத்தில் அதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்த வாய்ப்புகள் தானாக வரும். உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவரான ராகுல் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஒருவேளை விஜய் அவர்கள் பிரதமர் வேட்பாளராக மாறினால்? ஜோசியனா சொல்ல போகிறேன், லக்னாதிபதி 11ஆம் இடத்துல உச்சமாக இருந்தால் நிச்சயமாக அவர் வர முடியும்னு சொல்லி. ஒவ்வொருத்தருடைய உழைப்பு, திறமை, அந்த காலச்சூழல், இதையெல்லாம் சரியாக வருகிற போது வெற்றி வாய்ப்புகள் எல்லோருக்கும் வரும். பல்வேறு ஆளுமைகளை பார்த்த இந்த சட்டப்பேரவையில் இன்றைக்கு பல்வேறு சலசலப்புகள் நிகழுது. தாவைக்காவால் இந்த சலசலப்புகள் நிகழுது. விஜய் அவர்கள் தரப்புல இருந்து அவர் அந்த பேரவையிலே ஆக்ஷன்லாம் பண்ணுறாரு, ஸ்டாலின் அவர்கள் பண்ண மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சட்டப்பேரவை மாண்பையே தாவைக்கா கெடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி நாங்கள் மாண்பை கெடுக்கிறோம்? சட்டப்பேரவையில் கிண்டலும் கேலியும் நையாண்டியும் நக்கலும் செய்தவர்கள் எதிர்க்கட்சியினர், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். உருவ கேலியை செய்தார்கள். முதலமைச்சர் எப்படி உட்கார்ந்திருக்கிறார்னு பார்த்து கிண்டல் செய்தார்கள், கேலி செய்தார்கள். இப்படி ஒவ்வொரு அமைச்சர்களை செய்தார்கள். புது சட்டமன்ற உறுப்பினர்கள், முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர். அதிகம் பயிற்சி இல்லை. ஆமாம், கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக இல்லைங்க. முதல் முறையாக அமைச்சர் ஆகியிருக்கிறார்கள். பயிற்சி இல்லை தான், நாங்கள் இருக்குது நான் சொல்ல போகிறோம். இப்போ தான் 100 நாள் தான் ஒரு அமைச்சர் ஆகியிருக்காங்க. அதற்குள்ளே அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு தர வேண்டாமா? அந்த வாய்ப்பு தருகிற போது நிச்சயமாக நல்ல முறையில் செயல்படுவார்கள். இப்போதே பெட்டர், மச் பெட்டர், இன்னும் சிறப்பாக செயல்படுவார்கள். விஜய் அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பதே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அவர் செய்தியாளர் சந்திப்பு சந்திக்கிறோம்? விஜயின் முகமாக சந்திக்கிறோம். இல்லை சார், நேரடியாக ஒரு முதல்வராக அவர் பேசணும்னு எதிர்பார்க்கிறார். சந்திப்பார், காலம் பெறுகிற போது சந்திப்பார். 13 ஆண்டு காலமாக பிரதமர் சந்தித்தாரா? சந்திச்சிருக்காரு. எங்க சந்திச்சிருக்காரு? நாடாளுமன்றத்துக்கு வெளியே பேசியிருக்காரு. நிச்சயமாக சந்திப்பார். ஊடகங்களை சந்தர்ப்பங்கள் வரும்போது சந்திப்பார். அவருடைய கருத்துக்களை எங்களை போன்றவர்கள் வெளிப்படுத்துகிறோம். எந்த இடத்திலும் தங்குதடையற்ற ஒரு ஆட்சி, நேர்மையான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி, திறந்த மனதோடு இருக்கிற ஆட்சி, நல்ல ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார் விஜய் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இது போன்ற ஒரு நேர்காணலை கொடுக்க வாய்ப்பு இருக்கா முதல்வர் அவர்கள்? நிச்சயமாக தருவார், நிச்சயமாக தருவார். வாய்ப்பு கனியும், காலம் கனியும். எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.